தீபாவளி பண்டிகையொட்டி இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் பன்மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் நவம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதற்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல விரும்புவர்களில் பலர் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்று விடுப்பு எடுத்து நவம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றே சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு ஏற்கனவே முடிந்துவிட்ட நிலையில் தற்போது டிக்கெட் கிடைக்காதவர்கள் மற்றும் ரயில் வசதி இல்லாத இடங்களை சேர்ந்தவர்கள் பேருந்துகளில் செல்வதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஆனால் அவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக நேரிட்டுள்ளது. இப்போ இந்த டிக்கெட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் ஏதாவது சொல்யூஷன் பண்ணால் பரவாயில்ல. வழக்கமாக லாபத்தை வாங்கிக்கல, எக்ஸஸாக லாபம் வாங்காமல் இருந்தாலே பொதுமக்களை பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. இப்போ 1000 ரூபா கொடுக்கலாம், தீபாவளின்னு 2000 ரூபா கொண்டு போனால் 1000 ரூபா பப்ளிக் லாஸ் ஆகுது. தனியார் பேருந்துகள் அதிகமாக கட்டணம் வசூலிக்கிறாங்கன்னா அது பண்டிகை காலங்கள் நடக்கிற நடைமுறை தான். ஆனால் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கை போதாது. தீபாவளிக்காக அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் போதிலும் தனியார் ஆம்னி பேருந்துகளும் அதிக அளவில் இயக்கப்படுகின்றன. ஆனால் அவற்றில் கட்டணம் பன்மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பண்டிகை காலங்களில் இவ்வாறு கட்டணங்களை உயர்த்துவது ஆம்னி பேருந்து உரிமையாளர்களின் வாடிக்கையான நிகழ்வாகி வருவதாக கூறுகின்றனர் பேருந்து பயணிகள். இது பற்றி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் அப்சலிடம் கேட்டோம். 1,03,000 ரூபா கட்டிட்டு இருந்த ஒரு வண்டிக்கு 2,80,000 3 லட்சம் ரூபா வரைக்கும் ரோட் டேக்ஸ் கட்டுற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இப்போது நம்ம ரேட்டை குறைக்கணும்னு ஒரு சூழ்நிலை வர நேரத்தில், டீசல் குறைஞ்சது நம்ம ரேட்டை குறைப்போம் அப்படின்ற ஒரு நேரத்தில் இந்த அமௌண்ட் இப்போது ரோட் டேக்ஸ்க்கு காம்பன்சேட் ஆகிடுது. அப்போ கூட அது காம்பன்சேட் ஆகலை. இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ டோலும் திருப்பியும் 10% கூட்டிட்டாங்க. இப்போ வருஷம் இந்த டோல் டேக்ஸ் வேறு கூட்டிகிட்டே போகிறாங்க. இப்படி ஒன்று செலவு கூட நம்ம ரேட் நிர்ணயித்து நடத்த முடியல. சென்னையில் பணி நிமித்தமாக இருப்பவர்கள் மற்றும் பிற மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்ல பேருந்துகளை பெருமளவில் நம்பியுள்ளனர். இதை பயன்படுத்தி கட்டண கொள்ளையில் ஈடுபடும் தனியார் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர். நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.